வணக்கங்க. கோழி கூண்டில் தீவனையும் தண்ணியும் சுத்தமாகவே இல்லைங்க. சரி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு கோழி கூண்டை திறந்து பார்த்தா கோழிங்க எல்லாம் பசியாக இருக்குங்க. பசியாக இருக்கிறவங்களுக்கு தீவனம் கொண்டு வரக்க வாங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்துடுச்சிங்க. சரி கோழி கூண்டில் தீவனையை போட்டோன்னே கோழிங்க சாப்பிட ஆரம்பிச்சிச்சிங்க. நீங்கள் 2 பேர் மட்டும் சாப்பிட்டுட்ருக்கீங்க. பின்னாடி இருக்க கோழிங்களுக்கு கொஞ்சம் இடம் விடுங்க, அவங்களும் வந்து சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் கேட்கவே இல்லைங்க. இல்லை இல்லை நாங்கள் தான் முதல் சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு பின்னாடி இருக்க கோழிங்களுக்கு கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லிட்டேங்க. பக்கத்தில் பார்த்தா தண்ணியும் காலியாக இருந்துச்சுங்க. சரி தண்ணி வச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு சுத்தமாக கழுவி தண்ணியும் வச்சு சைடில் வச்சுட்டேங்க. தண்ணியை சைடில் வச்சுருக்கேன். சாப்பிட்டு தண்ணி அமைதியாக குடிச்சிட்டு குண்டுக்குள்ளேயே இருங்கன்னு சொல்லிட்டு லாக் பண்ணிட்டேங்க. லாக் பண்ணும்போது தான் ஞாபகம் இருக்குது, மாட்டுக்கு கண்ணி ஆட்டவே மறந்துட்டோன்னு சொல்லி வீட்டில் இருக்க தண்ணியெல்லாம் எடுத்து ஒன்றா ஊற்றி கூட நீச்சு தண்ணியெல்லாம் கலந்து வச்சாச்சுங்க. வச்சுட்டு மாட்டுக்கு தண்ணி காட்டலான்னு கிளம்பியாச்சுங்க. மாட்டுக்கு தண்ணி வச்ச அப்புறம் கொஞ்ச நேரம் கூட நிற்கணுங்க. ஏன்னா இந்த மாடு தண்ணியை டக்குன்னு சாய்ச்சி விட்டுருவோங்க. தண்ணி இன்னொரு தடவை சாய்ச்சிட்டேன்னா உனக்கு நான் தண்ணியே காட்ட மாட்டேன்னு சொன்னேங்க. அது கண்டுக்கவே இல்லைங்க. சரி நான் போய் வெக்காய் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெக்காய் எடுக்க கிளம்பிட்டேங்க. வெக்காய் எடுத்துகிட்டு வந்து மாட்டுக்கு ஒரு சைடில் போட்டு வச்சாச்சுங்க. நீ இங்கேயே தண்ணி குடிச்சிட்டு நான் மேலே போய் கோழியை பார்த்துட்டு வரேன்னு கிளம்பியாச்சுங்க. மேலே போய் கோழியை பார்த்தா அதோட உடல்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக தேடி வந்ததுங்க. சரி தீவனையும் தண்ணியும் வச்சுட்டு நீ இதே மாதிரி நான் சொன்னதெல்லாம் கேட்டியன்னா இன்னும் 2 நாள் உங்கள் குடும்பத்தோடு கூப்பிட்டு போய் விட்டுருவேன்னு சொல்லிட்டு தண்ணி தீவனை வச்சுட்டு லாக் பண்ணிட்டு வந்துட்டேங்க. பக்கத்திலேயே பார்த்தா அந்த சேவல் கொத்தின கோழி இறந்து போயிடுச்சுங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. சரி இதை எடுத்து மண்ணில் போட்டு புதைச்சிடலான்னு சொல்லி வெளியே எடுத்தாச்சுங்க. ஆனால் மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. என்னடா இந்த கோழி இப்படி செத்து போச்சேன்னு ரொம்ப மனசுக்கு வேதனையாகவும் ஆயிடுச்சுங்க. பக்கத்தில் சேவல்கிட்ட போயிட்டு உன்னால தான் அந்த கோழி இறந்து போச்சு, இன்னொரு தடவை இந்த தப்பை நீ செய்யாதன்னு சொல்லிட்டேங்க. எல்லாமே செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி உள்ளே உட்காண்ட்ருக்கியே, இது நியாயமான்னு கேட்டால் அது என்னை கண்டுக்கவே இல்லைங்க. சரி தண்ணி உனக்கு வைக்கிறேன், நீ ஒழுங்காக தண்ணியை குடின்னு சொல்லி தண்ணியை வச்சுட்டேங்க. அப்புறம் பார்த்தா இடம் ரொம்ப மோசமாக இருந்தது. இதை முதல் பெருக்கி க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போய் தொடப்பை எடுத்துகிட்டு வந்து பெருக்க ஆரம்பிச்சிட்டேங்க. பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு வேண்டிய தீவனையை போட்டேங்க. கம்பை நல்லா ஊற வச்சு அதுக்கு தீவனம் போட்டுட்டு தண்ணியும் காட்டிட்டு மூடிட்டு வந்துட்டேங்க. ஏன் அதை நாங்கள் கட்டி போட்டிருக்கோன்னா அது எல்லா கோழியும் போய் இனிமேல் குத்தி குத்தி சாவச்சிடுங்க. அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் 2 நாள் கட்டி போட்டிருக்கோங்க. அப்புறமா அவுத்து விட்டுருவோங்க. சரி இந்த வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே போய் பார்த்தா மாடு ஃபுல்லாக சாணி போட்டு வச்சுருக்குங்க. சரி சாணியெல்லாம் எடுத்துடலான்னு சொல்லி ஒரு ஓரமாக எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேங்க. இங்கே மாதிரி தான் போட்டிருக்குன்னு பார்த்தா ஃபுல்லாக சாணியை போட்டு வச்சுருக்குங்க. சரி எல்லா சாணியும் எடுத்துடலாம் கடகடன்னு சொல்லி கெடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நேற்று மழை வந்ததுனால இடமே ரொம்ப மோசமாக இருந்துச்சுங்க. சரி பெருக்கி சுத்தம் பண்ணிடுவோன்னு சொல்லி சுத்தம் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கையும் கொஞ்சம் தட்டி விட்டுட்டு போயிடுங்க.